வணக்கம் மக்களே. இப்போ ட்ரெயின் பிடிச்சாச்சு. புதுசாக விட்டுருக்க எலக்ட்ரிக் ட்ரெயின், ஏசி ட்ரெயின். இது பிடிக்க தான் காலையில் அவசரமாக ஓடி வந்துட்டு இருந்தேன். பார்த்தா பீச் ஸ்டேஷனில் போய் ஏறலான்னு பார்த்தா பீச் ஸ்டேஷனில் பார்க்கிங் கிடையாது, பைக் பார்க்கிங்கே கிடையாது. எக்மோர் பார்க்கிங்கில் மெட்ரோவில் போய் வண்டி விட்டுட்டு டிக்கெட் கவுண்டர் வெளியே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக பிடிச்சிருவேன்னா சந்தேகம். ஓடி வந்து எப்படியோ ஏறிட்டேன். வந்து ஏறி இப்போ தான் ஏர்போர்ட் திருசூலமில் இருக்கேன். அப்படியே ட்ரெயின் ஒரு ரவுண்ட் ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கேன் நான். எப்படி பெருசாக ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை எனக்கு. நல்லா இருக்கு. காலியாக தான் இருக்கு, இப்போதைக்கு காலியாக தான் இருக்கு. ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. போக போக கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இது வீக்கெண்ட் வேற, பரவாயில்லாம இருக்கு. இதுதான் சொல்லுங்க, உங்க அனுபவம் எப்படி இருக்கு? இப்பதான் முதல் தடவை வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி. ஆனா நல்லா இருக்கு. இந்த ட்ரெயின்ல ஏறின உடனே ஒழுகுறதெல்லாம் பார்த்தா அது வருங்காலத்துல ஜனமா இருக்கும்போது அவங்க மேல ஒழுகுறதெல்லாம் நிறுத்திடணும். எங்க ஒழுகுதுன்றீங்க? மேல ட்ரெயின் கூரையில இருந்து இதுல இங்க ஒழுகுறது. ஆமா, ஒழுகுது. மேல இருந்து ஒழுகுது, ஏசில இருந்து. சரி சரி. அது ஸ்டாப் பண்ணோம். சரி. அதே நேரத்துல ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷனு டைமிங் டோர் ஓப்பனிங் மெட்ரோ மாதிரி இல்ல. சரி. ரொம்ப லேட் ஆகுது. சரி. வண்டி நின்று ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் டோரே ஓப்பன் ஆகுது. அது பிக்கப் பண்றதுக்கு அவ்வளோ இதுவா இருக்காது ஜனங்கள்லாம் இருக்கும்போது. இதை சரி பண்ணணும். சரி. மற்றபடியா எதுவும் இல்லை. சரி. இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து? பீச் ஸ்டேஷன்ல இருந்து சிங்கப்பெருமா கோயில் போறேன். சரி சரி. நீங்க அதிகமா இந்த ட்ரெயின் பயணம் செய்வீங்களா இல்ல இது மட்டும் தானா? அதிகமாலாம் இல்ல, வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம் ட்ரெயின் தான். சரி. அதுக்கும் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கும் இதுவரை ரேட்டு அதிகம். ஆமா, 105ன்றது சிங்கப்பெருமா கோயிலுக்கு அதிகம். சரி. கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு சாட்டர்டே, 4th சாட்டர்டேவா இருந்து ஒரு 12 பெட்டியில ஒரு 100 பேர் கூட இல்லை. அது ரொம்ப லாஸ் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சாதாரண அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கு? சேம். அதுதான் பெட்ரு. ஆமா, அதுதான் பெட்ரு. சரி. ஏன்னா அதுல 5 ரூபா கொடுக்குறத 105 ரூபா கொடுக்குறோம் ஹெவி. ஆனா இதுக்கும் ஹவர்ஸ் பார்த்தா ஒரு 3/4 மணி நேரம் தான் வித்தியாசம். சரி. இன்னைக்கு போய் பார்த்தா தான் அந்த அனுபவம் தெரியும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்ட்டு. நீங்களும் என்ன மாதிரி முதல் தடவை தான் போறேன். உங்க பேர் என்ன? மாணிக்கம். உங்க பேர்? சுந்தரம். தேங்க்யூ சார். எங்க வந்திருக்கோம்னா இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட வந்திருக்கோம். பாருங்க, தான் பாருங்கள். இதான் நம்ம போகிற ட்ரெயின். செங்கல்பட்டு வந்திருக்கோம். இப்போது செங்கல்பட்டில் இருந்து
இன்னும் கொஞ்ச நேரத்தில் செங்கல்பட்டில் இருந்து கிளம்பிடும். சென்னை பீச்சுக்கு போகிறோம். செங்கல்பட்டில் இருந்து வண்டி கிளம்பிருச்சு. அவ்வளோதான், செங்கல்பட்டில் இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ சென்னை பீச் நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்கே சென்னை பீச்சில் இருந்து இதுக்கு செங்கல்பட்டுக்கு வந்து 7 மணிக்கு வண்டி எடுத்தா 8:30 மணிக்கு ரீச் ஆகும். செங்கல்பட்டுல இருந்து 9 மணிக்கு வண்டி எடுத்து 10:30 மணிக்கு சென்னை பீச் வந்து ரீச் ஆகும். நிறைய ஸ்டாப் ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டாப் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எக்மூர் நிற்குது, சேத்பட்டுலாம் நிற்கலான்னு நினைக்கிறேன். சேத்பட்டு, வெஸ்மாம்பலம் நிற்குது, வெஸ்மாம்பலம் நிற்குது, கிண்டி நிற்குது, திருசூலம்லாம் நிற்குது. அதனால தெரியல இது. ஆனால் இது சில பேர் சொல்கிறாங்க, இப்போ வண்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும், ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும், அதே டைம் வந்து அந்த வண்டி வந்து அங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வண்டி வந்து நிறுத்தக்கூடாது, இந்த வண்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி டிக்கெட் ஃபேர் வந்து 105 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து 15 ரூபா டிக்கெட் ரேட்டு. இது வந்து 105 ரூபான்றது அப்படியே 7 மடங்கு ஜாஸ்தி இல்லையா? அதனால வந்து இன்னும் ஒரு 30 ரூபா 40 ரூபா குறைச்சாங்க அப்படின்னா கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்ப்போம் குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, குறைகள்லாம் கேட்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ் பிளஸ்லாம் அங்கங்கே டிராப்ஸ் வருது, தண்ணி டிராப்ஸ் வருது, சுட்டுது. ஏன்னா இப்போ நான் வரும்போது பார்த்தேன், சில கம்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை, சில கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு இருக்கு. இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் அவங்க பார்க்கணும், என்னன்றதை பார்க்கணும். பரனூர் டோல் தெரியுது பாருங்க. பரனூர் டோல். கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்குது. கீழாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இதான் ரயில்வே ஸ்டேஷன் வருது. கீழாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வருது. இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. தாம்பரம் தாண்டியாச்சு. இதுக்கு அடுத்து திருசூலம் தான். ரோம்பேட் வந்தாச்சு. ரோம்பேட் நிக்கல. மலை சென்ட் தாமஸ் எனக்கு வண்டி அடையாறு ஆறு பாருங்க எல்லாரும். எக்மோர் வந்துட்டோம், அவ்வளவுதான்.
அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சுது நம்முடைய ஏசி ட்ரெயின் பயணம் முடிஞ்சுது. வந்துட்டேன், பைக் பார்க்கிங் வந்துட்டேன். நல்லா தான் இருந்தது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ட்ரெயினும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும். இந்த ட்ரெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக விடுறோன்ற பேரில் அந்த நார்மல் ட்ரெயின்ஸ் வந்து கம்மி பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா இது டிக்கெட் ஃபேரும் அதிகம். அந்த ட்ரெயின்ஸை கம்மி பண்ணிவிட்டு இதை விட்டால் அது சரியாகவும் இருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க டிக்கெட்டும் கம்மி பண்ணணுன்னு, அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கணும். இங்கேருந்து போனதை விட செங்கல்பட்டில் இருந்து வரும்போது ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்தது, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. என்ன ஒன்று, வெயில் இப்போ தான் கொளுத்துது வெயில். இந்த மாதிரி இன்னும் டேயில் தான் வேணும். இதுக்கு அடுத்து 3:30க்கு தான் இருக்குது இங்கேருந்து ட்ரெயின். அதனால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிக்கெட்டும் கம்மியாகணும்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் என்னென்னா இந்த ட்ரெயின் விடுறாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் கம்மி பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா இருந்தது, அனுபவம் நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.